யூபிஐ யூஸ் பண்றீங்களா? இனிமேல் பிஎன் மட்டும் போதாது, ஓடிபி அண்ட் ஃபேஸ் ஐடி கட்டாயம். ஃபுல் வீடியோ பாருங்க. மக்களே வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஜிபே, ஃபோன்பே அப்புறம் ஏடிஎம் யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய புது மாற்றங்கள் வருதுங்க. அது என்ன ஏதுன்னு இந்த முழு வீடியோல பாத்துருவோம் வாங்க. சொல்லுங்க பாப்போம். நீங்க கடைக்கு போனா ஃபோன் எடுத்து டக்குன்னு ஸ்கேன் பண்ற ஆளா இல்ல பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குற ஆளா? இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன்பே, ஜிபேன்னு தான் இருக்காங்க இல்லையா? சரி, இந்த புது மாற்றங்கள்ல முதல்லையும் ரொம்ப முக்கியமாவும் நாம பார்க்க வேண்டியது நம்ம பணத்தோட பாதுகாப்பு பத்தி தாங்க. இனிமே நாம ஆன்லைன்ல பண்ற பரிவர்த்தனைகள்லாம் இன்னும் சேஃபாக போகுது. சும்மா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம காசை பாதுகாக்க வெறும் 4 நம்பர் பின் மட்டும் போதுமா, இல்ல அதுக்கு மேலேயும் இன்னொரு பூட்டு போட்டா செமையா இருக்குமா? நீங்க யோசிச்சதுக்கு பதில் இதுதாங்க. இனிமே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒன்னு வருது. ஐயோ, பேர் என்னடா பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம பணத்துக்கு இனிமே டபுள் லேயர் பாதுகாப்பு கிடைக்க போகுது. இது எப்படி வேலை செய்யும்னா, முதல்ல எப்பவும் போல உங்க யூபிஐ பின் நம்பர் போட்டுருவீங்க. ஆனா அதோட நிக்காது. ரெண்டாவதா ஒரு செக் வைப்பாங்க. ஒன்னு உங்க கைரேகையை வைக்க சொல்லும், இல்லனா உங்க முகத்தை காட்ட சொல்லும். அதுவும் இல்லனா உங்க போனுக்கு வர ஓடிபி நம்பரை போட சொல்லும். இப்போ யோசிங்க, தெரியாம உங்க பின் நம்பர் யாருக்காவது தெரிஞ்சா கூட உங்க கைரேகை இல்லாம அவங்க உங்க காசை எடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல ராஜா. அடுத்து QR கோட் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறதுல ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வராங்க. நாம சில சமயம் அவசரத்துல தப்பான ஆளுக்கு காசு அனுப்பிட்டு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா? அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாற்றம். இத நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. முன்னாடிலாம் நாம ஒரு கடையில QR கோட ஸ்கேன் பண்ணா அவங்க வெச்ச கடை பேர் தான் காட்டும். ஆனா இனிமே அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல என்ன பேர் இருக்கோ அந்த உண்மையான பேரை அப்படியே நம்ம போன்ல தெரியும். இதனால நாம கரெக்டான ஆளுக்கு தான் பணம் அனுப்புறோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கலாம். இனிமே ஏமாற வேலையே இல்ல. அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரு புது லிமிட் பத்தின ரூல். இது நிறைய பேருக்கு பொருந்தும். என்னன்னு பாப்போம் வாங்க. 5000 ரூபாய். என்னது இது? இந்த லிமிட் எதுக்கு, யாருக்கெல்லாம் பொருந்தும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அதாவது நீங்க புதுசா ஜிபே, ஃபோன்பே ஆரம்பிச்சாலோ இல்ல புது ஃபோன் வாங்கி அதுல லாகின் பண்ணாலோ, சிம் கார்டை மாத்தினாலோ, ஏன் லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணா கூட 24 மணி நேரத்துக்கு உங்களால வெறும் 5000 ரூபாய் வரைக்கும் தான் அனுப்ப முடியும். இது எதுக்குன்னா, ஒருவேளை உங்க ஃபோன் திருடு போனா கூட எடுத்தவன் உடனே பெரிய தொகையை அபேஸ் பண்ண முடியாதபடி தடுக்கிற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான் இது. சரி, இவ்வளவு நேரம் யூபிஐ பத்தி பார்த்தாச்சு. இப்போ நேரா ஏடிஎம்க்கும் பேங்க் சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களுக்கும் போயிடலாம். நாம ஏடிஎம்ல மாசம் ஒரு 5 தடவை இலவசமா பணம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டை தாண்டி பணம் எடுத்தா முன்னாடி 21 ரூபாய் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே அதுக்கு 23 ரூபாய் பிடிப்பாங்க. 2 ரூபாய் ஏத்தி இருக்காங்க. இது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்லாம நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க முயற்சி செஞ்சு அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, பந்தன் பேங்க் மாதிரி சில பேங்க்ல உங்களுக்கு 25 ரூபாய் வரைக்கும் அபராதம், அதாவது ஃபைன் போடுவாங்க. அதனால பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பேங்கிங்ல எதிர்காலத்துல வர போற ஒரு சூப்பரான வசதியை பத்தி சின்னதா பாத்துருவோம். இது உண்மையிலேயே ஒரு அருமையான வசதிங்க. இப்ப நாம நம்ம ஃபோன் நம்பரை மாத்தாம ஜியோல இருந்து ஏர்டெல்லுக்கோ, ஏர்டெல்ல இருந்து வோடஃபோனுக்கோ மாறுறோம்ல, அதே மாதிரி எதிர்காலத்துல நம்ம பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மாத்தாமலேயே ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாறிக்கலாம். இந்த வசதி சீக்கிரமே கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளவு நேரம் கவனிச்சீங்கல்ல? இப்ப உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. யூபிஐல கொண்டு வர்ற அந்த 2வது பாதுகாப்பு லேயர் என்ன? இந்த ஆப்ஷன்ல எது சரி நினைக்கிறீங்க? யோசிச்சு சொல்லுங்க. யார் கரெக்டா பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். உங்க பதில உடனே கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. சரியான பதில நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கத்தையும் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கும் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க போட்டோவை அழகா ஃப்ரேம் பண்ணிக்கணுமா? இப்போ ஜஸ்ட் 199 ரூபீஸ்ல இருந்து கிடைக்குது. இந்த நம்பருக்கு வைஃப் யோர் போட்டோன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.